தெரியுதா? வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் நேந்திரம்பழம் எடுத்துருக்குறேன். இந்த நேந்திரம்பழத்தை ஆவியில் வேக வச்சு பேன் அடுப்பில் வச்சுக்கிடலாம். ஒரு ஸ்பூன் முந்திரி பருப்பு லைட்டாக கலர் வந்த உடனே ரேசின்ஸ் ஆட் பண்ணிடலாம். திராட்சை, முந்திரி திராட்சை வறுபட்ட உடனே ஒரு கப் அளவுக்கு தேங்காய். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்வீட்டாக சாப்பிட்டுக்கலாம், ஒரு டெசர்ட்டாக கூட எடுத்துக்கலாம். தேங்காய் லைட்டாக கலர் வந்துட்டு இப்போ ஒரு கப் அளவுக்கு வெல்லம், நாட்டு சக்கரை நான் சேர்த்துருக்குறேன். ஒரு கப் தேங்காய், ஒரு கப் வெல்லம். இந்த வெல்லம் உங்களுக்கு இனிப்பு ரொம்ப வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிடுங்க. இது நல்லாவே இனிப்பாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, பொடிச்ச ஏலக்காய் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு, இது வறுபட்டது போதும். நல்லா திக்கான ஒரு ஃபில்லிங் கிடச்சாச்சு நமக்கு. நீங்கள் பாகு எடுத்து சேர்க்குறதா இருந்தால் இந்த அளவுக்கு பதம் வரட்டும். தெரியுதா? இந்த அளவுக்கு பதம் வரட்டும். அதாவது நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு நிற்கணும், தண்ணி வடிஞ்சு போகக்கூடாது. அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். சூடு ஆறட்டும். அதுக்குள்ளால நம்ம வேக வச்ச பழத்தை ரெடி பண்ணிடலாம். பழம் நல்லா வெந்துட்டு இப்போ மசிச்சுக்கிடலாம். மசிச்ச பழத்தோட ஒரு கப் அளவுக்கு சின்ன ரவை, சிரோட்டி ரவை எடுத்துருக்கிறேன். இதை ஒரு டோ மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பழத்தில் உள்ள ஈரப்பதம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ரவை சேர்த்துக்கிடுங்க. இது போல் பிசைஞ்சு எடுத்துடுங்க. இப்போ இந்த மாவை 2ஆக டிவைட் பண்ணிவிடுங்க. ஈக்குவல் போர்ஷனாக 2ஆக டிவைட் பண்ணிவிடுங்க. 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். ஒரு பழம். உங்களுக்கு வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அதுக்கு தக்கன நீங்கள் எடுத்துக்கிடுங்க. 2 பழம் 4 பழம். ஆனால் இதே மெத்தடு தான். பிசைஞ்ச மாவை 2ஆக டிவைட் பண்ணி வச்சாச்சு. ஒரு இலை எடுத்துடுவோம். அதில் இது மெல்லு சட்டு திரட்டி வச்சிடலாம். இலை வச்சுக்கிடுங்க. அதில் மாவை வச்சுக்கிடலாம். இன்னொரு இலை வச்சு திரட்டி எடுத்துருவோம். இது போல் திரட்டி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட் எடுத்து பிளேட்டில் அடியில் வச்சிடலாம். இன்னொரு பீஸ் இருக்குது, அதுவும் இதேமாரி நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். டைரெக்டாக கூட திரட்டலாம், ரொம்ப ஒட்டாது. கொஞ்சம் இது போல் எல்லாமே திரட்டி எடுத்துருங்க.
இதில் இந்த ஃபில்லிங்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். இது மேலே ரெடி பண்ண இன்னொரு ரோட்டியும் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். கரெக்டாக வெந்துடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே இருக்கட்டும், சூடு ஆறட்டும். அதுக்கப்புறமா பீஸ் போட்டு பார்ப்போம். அப்படியே இருக்கட்டும், சூடு ஆறட்டும். அதுக்கப்புறமா பீஸ் போட்டு பார்ப்போம். ஒன்று எடுத்துருங்க, கரெக்டாக வந்துடும். ஒட்டாமல் வருது பாருங்கள். சைட்டுக்கு மாற்றிடுவோம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்நாக்கு, ஹெல்த்தியான ஸ்நாக்கு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.